இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்க தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா உண்மை விரைவில் வெளியே வரும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள், இந்த இழப்பையும் இந்த வலியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோடு இருக்கும் பொழுது, இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்க தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். அவங்களை சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். 16 நாள் முடிஞ்ச உடனே மற்றதை பேசுவோம். இதை நீங்க எங்களோட உணர்வை புரிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில நிறைய பத்திரிகைகள் வீட்டு முன்னாடி ஒரு 3 நாளா இருந்துட்டு நீங்க சந்திக்க முடியல, அதுக்கு நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்டிஸ் பிரிவல், உண்மை வெளியே வரும். இப்பொழுது எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக கைது செஞ்சிட்டு இருக்காங்க. சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களையும் சட்டத்தின்படி வெளிக்கொண்டு வரணும். அதுக்கான பணிகள் எங்களுக்கு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.